7, 8, 6 இதனுடைய மகத்துவம் தான் என்ன? இந்த எண்ணு எப்படி ஒருவரை குபேரன ஆக்கும் என்பது. அதாவது ஒரு சாதாரணமா ஒரு மனிதனுடைய அடிப்படை அறிவு என்பது பகுத்தறிவு 6ஆம் நிலையை குறிக்கும். அதுவே பண்பட்ட நிலைக்கு கொண்டு வரும்போது பக்குவப்பட்ட அனுபவ அறிவு என்பது 7வது நிலையாக கருதப்படுகிறது. அந்த 7வது அறிவு அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலையை ரஜினி ஒரு பாட்டில் பாடுவார். 8 8ஆம் மனிதன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல் இப்போ இருக்க நினச்சிக்கோ. அந்த மாதிரி அந்த 8 உன்னுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது. அவ்வளோதான் மேட்ரு. இந்த நம்பரால் ஒரு மனுஷன் குபேரன் ஆவானா என்பது சாத்தியம். இருப்பினும் முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு அடிப்படை பகுத்தறிவு கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். அப்படி அந்த பகுத்தறிவை கொண்டு அனுபவ அறிவான 7ஆம் நிலையை அடைந்து இந்த பகுத்தறிவு பட்டறிவால் 8ஆம் நிலையில் உயர்வு நிலையை அடைவதே குபேரனா ஆக்கும் நிலையாகும். அதுவே ஒருவனிடத்தில் அறிவு இல்லாமல் இருந்தால் அவர்கள் முன்னோர்கள் சேர்த்த செல்வமாக இருப்பினும் அதனை அவன் இழக்க நேரிடும். எனவே பகுத்தறிவு பட்டறிவு +8 உயர்வு நிலை.